முன்னாள் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகனான யோஷித்த ராஜபக்ச இன்று குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் காலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். பெலியத்த பகுதியில் வைத்து இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மானதுங்க தெரிவித்தார். முறையற்ற விதத்தில் சொத்துக்களை சேகரித்தார் மற்றும் சொத்து மோசடி என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் போலீஸ் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. போலீஸ் பேச்சாளர் தெரிவித்த மேலதிக தகவல்களின் அடிப்படையில் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளின் அடிப்படையில் சில சொத்து மோசடி தொடர்பான பண மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து இவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அண்மையில் கதிர்காமம் மாணிக்க கங்கை பகுதியில் கைவிடப்பட்டுள்ள நிலையில் காணப்பட்ட மாளிகை ஒன்று தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வாக்குமூலம் வழங்க அழைக்கப்படுவதற்கு முதல் யோஷித்த ராஜபக்ச விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டிருந்தார் என்பது முக்கியமானது. அந்த கதிர்காமம் பிரதேசத்தில் உள்ள காணியின் உரிமை தொடர்பாக யோஷித்த ராஜபக்ச மீது முதலில் குற்றம் சுமத்தப்பட்டு அவர் கடந்த 3ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலத்தை வழங்கியிருந்தார். அதன் பின்னர் கோட்டாபய ராஜபக்ச ராஜபக்ச என்ற பெயரில் பதிவாகியுள்ள அந்த காணி தொடர்பாக தனக்கு எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்ற வாக்குமூலம் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சற்று முன்னர் கிடைத்திருக்கின்ற மற்றொரு தகவலின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் யோஷித்த ராஜபக்சவை கைது செய்வதற்கு சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட முக்கியமான விடயம் ஒன்று காரணமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ரத்மலானி ஸ்ரீமல் பிரதேசம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இடத்தில் உள்ள டெய்சி ஃபாரஸ்ட் அல்லது டெய்சி ஆட்சி என்பவருக்கு சொந்தமான காணி தொடர்பான வழக்கு விடயம் தொடர்பாகவே கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிய வருகிறது. டெய்சி ஃபாரஸ்ட் அல்லது டெய்சி ஆட்சி எனப்படுபவர் யோஷித்த ராஜபக்சவின் பாட்டியார் ஆவார். காணி மோசடி மற்றும் பண மோசடி தொடர்பாக அண்மையில் இவரும் கைது செய்யப்பட்டு பின்னர் கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி பிணை வழங்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.